வணக்கம் மேல விவசாயிகளே. இன்னைக்கு நாம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா போரான் அப்படிங்கக்கூடிய மைக்ரோநியூட்ரியன். அந்த போரான் மைக்ரோநியூட்ரியன்டோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிள்ங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், போரான்ங்கிறது ஒரு இம்மொபைல் நியூட்ரியன். இந்த இம்மொபைல் நியூட்ரியன்ட்டை நம்ம இப்போ ஏன் கொடுக்கணும், அதுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த போரான்ங்கிறது நிறைய ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. அதாவது போராக்ஸ் 10.5% போராக்ஸ் அவைலபிளா இருக்கு, சாயில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. அது போக போரிக் ஆசிட் அவைலபிளா இருக்கு. அது போக 20% போரான், அதாவது டைசோடியம் ஆக்டோபோரேட் அப்படிங்கிற ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. ஆனா இப்போ ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில கிளைசினேட்டட் போரான் உண்டு. இந்த கிளைசினேட்டட் போரான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சீலேட் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட். அதாவது கிளைசின் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் அமினோ ஆசிட் மாலிகுல். இதை வச்சு கீலேட் பண்ணக்கூடிய போரான். ஸோ இது கொடுக்கறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்ங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கிளைசினேட்டட் போரான்னு சொல்லும் போது, இந்த கிளைசினேட்டட் போரான் என்ன நேம்ல வருதுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரவுட் அப்படிங்கிற நேம்ல கிடைக்கும். இந்த ஸ்ப்ரவுட் நமக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ரொம்ப அதிகமாக ஃபங்கிசைட் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஹெவி ரெயின்னால நமக்கு நிறைய அழுகல் வந்திருக்கும். அந்த அழுகலை போகிறக்காண்டி நம்ம ரொம்ப அதிகமாகவே நமக்கு ஃபங்கிசைட்ஸ் கொடுத்துருப்போம். அதனால செடி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நிற்கும். அது போக இப்போ ரொம்ப அதிகமாக அசிடிட்டியும் நமக்கு உருவாயிருச்சு மழை பெய்ஞ்சனால. ஸோ அதாவது உங்களுக்கு pH ஒரு 5 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்காத, அதாவது செடி எடுக்க முடியாத நியூட்ரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது போரான். இந்த செடி எடுக்க முடியாத இந்த நியூட்ரியன்ட்டை எப்படி எடுக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இருக்க ஒரு போரான் கொடுத்து நம்ம வந்து அதை மாற்றலாம். இந்த ஸ்ப்ரவுட்டுன்னு நம்ம இப்போ சொல்லக்கூடியது நம்ம செடிகளுக்கு உள்ள ஏறி நம்ம செடிகளுக்குள்ள இருக்க ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை இது மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு. அதாவது செடிகளுக்குள்ள இந்த ஸ்ப்ரவுட் ஏறும்போது ஃபிசியாலஜிக்கலாக குளூட்டமிக் ஆசிட், அஸ்பாரிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். இந்த குளூட்டமிக் ஆசிட், அஸ்பாரிட்டிக் ஆசிட்ல என்ன செய்யும்னா ஒரு ரீப்ரொடக்டிவ் க்ரோத்தை இன்டியூஸ் பண்ணும். அதாவது நல்லதா ஃப்ரூட் பியரிங்கு, ஃப்ளவர் ப்ரொடக்ஷனு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐஏஏ, சைட்டோகைனின் இந்த ஹார்மோன்ஸையும் இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஹார்மோன்ஸ்ல இன்க்ரீஸ் பண்றதுனால, அதாவது இந்த ஐஏயும் சைட்டோகைனையும் இன்க்ரீஸ் பண்றதுனால நமக்கு நல்ல போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகும், இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த ஸ்ப்ரவுட்னு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட்ல நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர். நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஃபங்கிசைட்ஸ் வந்து கொடுக்கும்போது நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி நிற்கும். அசிடிட்டியில நல்ல பிளான்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி நிற்கும். அப்போ இது ஒரு ஃபோலியார் ஆகிட்டு நம்ம கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நமக்கு அரும்பு தெளிகிறது, பூ உதிராம இருக்கிறதுக்கு, காய் நல்லது போல பிடிக்கிறதுக்கு, காய் நல்ல கலரா வர்றதுக்கு இந்த ஸ்ப்ரவுட் கொடுக்கலாம். அதாவது இந்த ஸ்ப்ரவுட் எப்பெல்லாம் கொடுக்கலாம்னா, உங்களுக்கு இந்த ஸ்ப்ரவுட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்டார்டர் எஃபெக்ட் கொடுக்கும். ஸ்டார்டர் எஃபெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஹோட்டல் போறோம், ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்குள்ள போனோடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார்டர் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு ஒரு சூப்பு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம மெயின் கோர்ஸ், அப்புறம் கடைசி நம்ம ஐஸ்கிரீமோட முடிக்கிறோம். அதே மாதிரி இப்போனா நம்ம ஃபர்ஸ்ட் வளம் கொடுக்க போறோம். அந்த வளத்துக்கு முன்ன நம்ம வந்து இந்த ஸ்ப்ரவுட் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்டை கொடுக்கும்போது நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகி நைட்ரஜன் அசிமுலேஷன் சொல்லக்கூடக்கூடிய அவைலபிள் நைட்ரஜன்னு இதெல்லாம் செடிக்கேறி செடி நல்லா பசப்பாகவும் அரும்பு நல்லா தெளிஞ்சும் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்ப்ரவுட் வந்து நமக்கு எல்லா இன்செக்டிசைட்ஸ் கூடயும், ஃபங்கிசைட்ஸ் கூடயும், எல்லா வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் கூடயும், எல்லா ஸ்பெஷாலிட்டி நியூட்ரியன்ஸ் கூடயும் இது ரொம்ப ரொம்ப கம்பேட்டபிள். இந்த ஸ்ப்ரவுட்னு சொல்லப்படக்கூடிய ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்கானிக் நியூட்ரியன்டான இந்த ஆர்கானிக் நியூட்ரியன் செடிக்கு உள்ள ஏறும்போது வித் அமினோ ஆசிட்ஸோட ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செடி வந்து நல்லது போல மாறி வரும். ஸோ நமக்கு ஸ்ப்ரவுட் கொடுத்த ஃபீல்டில் தான் நம்ம இருக்கோம். அதோட நீங்கள் ஒரு இதை பார்க்கலாம், இங்கே எந்த அரும்புமே டேமேஜான அரும்போ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நல்லா மாறி வந்தது. நமக்கு ஃபங்கிசைட்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததெல்லாம் நல்லா மாறி வந்திருக்கு. மேலும் உங்களுக்கு
இந்த ஏலக்காயை பற்றி, அதாவது நம்ம காடமாம் பிளான்டேஷன்ஸ் பற்றி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.